ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியா மூலமாக அறிவிச்சார். அவர் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே ஈரானுடைய அதிகாரப்பூர்வ ஊடகமான மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. அது என்ன அப்படிங்கறத பத்தியும் மிடில் ஈஸ்ட்ல எந்தெந்த நாடுகள் மேல எல்லாம் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சொல்லில் அல்ல செயலில் நிரூபித்த தமிழகத்தின் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண்நேரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார் அல்பு செய்தியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இவர் தான் ஓமன் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். பிப்ரவரி 26 ஜெனீவாவில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையை இவர் தான் மத்தியஸ்தம் பண்ணாரு. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதலை தொடங்குறாங்க. பிப்ரவரி 27 அதாவது இந்த தாக்குதலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இவர் CBS அப்படிங்கிற ஒரு அமெரிக்க ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிறார். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். That the peace deal is within our reach. A peace deal? Yes, is within our reach. It is the agreement that Iran will never ever have a nuclear material that will create a bomb. This is, I think, a big achievement. Things that could be used as nuclear fuel for a bomb. You're saying Iran would not keep on their own soil? They would give it up. They would give it up? They will not be able to actually accumulate that material that will enable them to create a bomb. There's no accumulation. So there will be zero accumulation, zero stockpiling, and full verification. That is also equally important achievement, I think. A full and comprehensive verification by the IAEA, which is the agency in charge of this file. பிப்ரவரி 26 நடந்த அந்த பேச்சுவார்த்தையில ஈரான் நாங்க அணு ஆயுதம் தயாரிக்கவே மாட்டோம், எங்க கையில இருக்கிற அந்த ஸ்டாக் பைல்ஸ் யுரேனியம் ஸ்டாக் பைல்ஸையும் நாங்க கைவிட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதாக ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த பேட்டியில பதிவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட டீல் ஓகே ஆகிற சிச்சுவேஷன் தான் பிப்ரவரி 27 வரைக்கும் இருந்திருக்கு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் அதை தான் சொன்னாரு, இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக சுமூகமாக முடிஞ்சிருக்கு, நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கு அப்படின்னு. ஆனா விடிஞ்சா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. இந்த தாக்குதலை பார்த்து ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பார் அல்பு செய்திக்கு கடுமையான அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. என்னன்னா நேற்று வரைக்கும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும், சுமூகமாக போச்சு, இன்னைக்கு ஏன் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியை ட்விட்டர்ல வெளிப்படுத்தியிருக்காரு. அமெரிக்கா இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்தணும், ஏன்னா இது உங்களுடைய போர் இல்லை அப்படின்னு அந்த ட்வீட்டை அவர் முடிச்சிருக்காரு. இதை தான் நம்ம இதுக்கு முன்னாடி டிகோட்ல இந்த போரை பத்தி வெளியிட்ட வீடியோலையும் சொல்லியிருந்தோம். இது அமெரிக்காவினுடைய போர் கிடையாது, இஸ்ரேலினுடைய போர் அப்படின்னு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விளக்கி இருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், அதை முழுமையாக பாருங்க. இந்த போருக்கு பின்னாடி இருக்கிற சதி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் தன்னுடைய ட்விட்டர்ல இதே மாதிரி ஒரு பதிவு தான் போட்டிருக்காரு. எதுக்காக அமெரிக்கா எங்க மேல தாக்குதல் நடத்துச்சு அப்படிங்கிறதையும் எங்களால புரிஞ்சிக்கவே முடியல. இது அமெரிக்காவினுடைய போர் கிடையாது, மேபி அமெரிக்கா இந்த போருக்குள்ள இழுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாமே சுத்தி இது இஸ்ரேலுடைய சதி திட்டம் அப்படிங்கறத நோக்கி தான் போகுது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல நடத்தின அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் கல்ஃப்ல எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. கத்தார், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன் இந்த நாடுகள் மேலே எல்லாம் ஈரானுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஏற்பட்ட சேதங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோனுடைய பின்பகுதியில் சொல்றேன். முதல்ல அலி கமேனி கொல்லப்பட்ட அந்த தகவலை நம்ம பார்த்துடலாம். 2025 ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில 12 நாள் போர் நடந்துச்சு. அந்த போர் அப்பவே அலி கமேனி எங்க இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய ஒப்புதல் மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா உடனடியாக அவரை கொன்றுவோம் அப்படின்னு இஸ்ரேல் வெளிப்படையாகவே பேசினாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேலினுடைய உளவுப்படையான மொசாத் ஈரானுக்குள்ள ஊடுருவிருக்காங்க. அந்த போர்ல ஈரான் ராணுவத்தினுடைய முக்கியமான கமாண்டர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. இவ்வளவு ஏன் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான்
அவர் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அவர் காலில் காயத்தோட உயிர் தப்பிச்சார். மொசாதால எப்படி இவ்வளவு தூரம் ஈரானுக்குள்ள ஊடுருவ முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஈரானுடைய அரசாங்கத்தின் மேல, ஈரான்ல இருக்கிற அந்த இஸ்லாமிக் ஆட்சியின் மேல இருக்கிற அதிருப்தி ஒரு முக்கியமான காரணம். அதை சரியான வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு மொசாத் ஈரானுக்குள்ளேயே தங்களுடைய ஸ்பைஸை உருவாக்கிட்டாங்க. அதன் மூலமாக தான் அலி கமேனி பிரசிடென்ட் உட்பட முக்கியமான நபர்களுடைய நடமாட்டத்தை எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. மொசாதினுடைய இந்த உளவு பலம் தான் அலி கமேனியை கொல்றதுக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உதவி இருக்கு. அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான்ல 40 நாட்கள் துக்கம் அறிவிச்சிருக்கிறதாகவும் 7 நாட்கள் பொது விடுமுறை அறிவிச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. சரி, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டாரு, இனிமேல் அங்க ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. குறிப்பா இதுல பாதிக்கப்பட போறது என்னவோ ஈரான் மக்கள் தான். அதுவும் பாதிப்பு முன்னை விட அதிகமாக இருக்க போகுது. 2 வகையில பிரச்சனை வரும். சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டார் அப்படின்னா அவரை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கு அடுத்த சுப்ரீம் லீடர் வருவார். அப்படிதான் ஈரானுடைய சிஸ்டமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்க யார் இல்லைனாலும், யாரு கொல்லப்பட்டாலும் அடுத்தடுத்த லெவல்ல இருக்கவங்க அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு தொடர்ந்து சண்டை போடணும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கட்டமைப்பு. அந்த வகையில பார்த்தோம்னா ஏற்கனவே அடுத்த சுப்ரீம் லீடர் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அவரை இன்னும் ஈரான் வெளிப்படுத்தாம இருக்காங்க. அப்படி இன்னொரு சுப்ரீம் லீடர் வந்தார் அப்படின்னா இப்ப இருக்கிற சூழலை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இதைவிட ஈரான் மக்கள் மேல கடுமை காட்டுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. 2வது முக்கியமான பிரச்சனை, ஈரானுக்குள்ள ஏகப்பட்ட ஆயுத குழுக்கள் இருக்காங்க. அதுல நிறைய ஆயுத குழுக்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவும் இருக்காங்க. ஒருவேளை ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஆயுத குழுக்கள் எல்லாம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான மோதல்ல இறங்குவாங்க. இது ஈரானை ஒரு உள்நாட்டு சிவில் போருக்குள்ள அழைச்சிட்டு போகும். அமெரிக்கா ஈராக்குள்ள போகும்போதும், ஆப்கானிஸ்தானுக்குள்ள போகும்போதும், லிபியாக்குள்ள போகும்போதும், சிரியாக்குள்ள போகும்போதும் இதுதான் நடந்துச்சு. இந்த நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் போர்லயே தங்களுடைய வாழ்க்கையை இழந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த நாடுகள் எல்லாம் இந்த போர்ல சிதைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் உண்மைதான். அதே நிலைமை இப்போ ஈரானுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஈரான்ல இருந்து வெளியேறி ஜெர்மனில அடைக்கலம் புகுந்து இருக்கிற ஈரானிய பத்திரிகையாளர் ரெசா தெலேபியும் நம்ம கிட்ட இதே தகவலை தான் பகிர்ந்துகிட்டாரு. இதே கவலையை தான் அவரும் சொல்றாரு. ஈரானுடைய எதிர்காலத்துக்கு இந்த போர் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஒன்று, ஈரானுடைய அரசாங்கம் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஆட்சியை வேற யார் கையிலேயாவது கொடுத்துடணும். ஜனநாயக முறைப்படி ஆட்சி அங்கே நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் உள்ள புகுந்து அடிப்பாங்க. அப்படி அடிச்சாங்கன்னா உள்நாட்டில் ஒரு சிவில் வார் ஏற்படும். அந்த சிவில் வாரால ஈரான் சிதைக்கப்படும் அப்படிங்கிற கவலையை நம்மளுடைய வீடியோவிலேயே அவர் ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தாரு. அதை பத்தி டிகோட்ல நம்ம விலாவரியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோனுடைய லிங்கையும் நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா ஈரானுடைய எதிர்காலம் மேல இருக்கிற அச்சம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அலி கமேனி மட்டும் கிடையாது, அலி கமேனியுடைய மருமகன் மற்றும் மருமகளும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதுபோக ஈரானுடைய மிக முக்கியமான படையான IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், அந்த படையினுடைய கமாண்டர் முகமது பார்க்போர் அவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறதாக ஈரானுடைய அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கு. இஸ்ரேல் ஈரான் மேல பல்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதுல குறிப்பா ஹோர்மோஸ்கன் அப்படிங்கிற ஒரு நகரத்துல இருக்கிற மினாப் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பிரைமரி ஸ்கூல் மேலேயும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த பிரைமரி ஸ்கூல் ஒரு பெண்கள் பள்ளி. குறிப்பாக பிரைமரி ஸ்கூல்னு சொல்லும்போது நம்ம 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்குள்ள இருக்கிற மாணவிகள் தான் அங்கே அதிகமாக படிக்கிறாங்க. அந்த தாக்குதலில் மட்டும் 108 மாணவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அந்த பள்ளி ஸ்கூல் பேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் அவ்வளோ தூரம் ரத்தம் தெரிச்சிருக்கு. பெற்றோர்கள்லாம் கூடி கண்ணீர் மல்க கதறிக்கிட்டு இருக்காங்க. மனிதாபிமானமே இல்லாமல் இந்த பிஞ்சு உயிர்களை கொண்ட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இஸ்ரேல் மேலே கடுமையான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலினுடைய அயன் டோம் சொல்லப்படுற வான் பாதுகாப்பு மையங்களை தாண்டி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல்ல இருந்து வர செய்திகள்னா கிட்டத்தட்ட 30 பேர் அதில் கொல்லப்பட்டிருக்கிறதாக முதல்கட்ட தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஜூன் மாதம் நடந்த போர்லையும் சரி, இஸ்ரேலில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற அந்த தகவலை மட்டும் இஸ்ரேல் அரசாங்கம் ஊடகங்கள் மூலமாக வெளிவர விடாம செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த தகவல் ஒரு முதற்கட்ட தகவல் தான். இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு, இது எவ்வளவு பெரிய தாக்குதலாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். அது மட்டும் இல்ல, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய படைத்தளம் இருக்கோ அந்த நாடுகள் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக UAE, பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஜோர்டான் போன்ற நாடுகள் மேலேயும்
ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல கத்தார், சவுதி, குவைத் போன்ற நாடுகள் எல்லாம் நாங்க அந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தடுத்து அழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. அந்த அழிக்கப்பட்ட ஏவுகணைகளும் ட்ரோன்களும் கீழே விழுந்ததுல சில இடங்கள்ல டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. அதே நேரம் ஈரானுடைய இந்த தாக்குதல் சர்வதேச விதிகளுக்கு எதிரானது, நாங்க திரும்பி தாக்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல அதிகமாக பாதிப்பை சந்திச்சது UAE மற்றும் பஹ்ரைன் தான். குறிப்பா துபாயில் இருக்கிற பான் ஜுமைரா பகுதியில் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அதை தாண்டி புர்ஜ் கலிஃபா, உலகத்தினுடைய மிக உயரமான கட்டடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற கட்டடங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்திருக்கு. ட்ரோன் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பா துபாயினுடைய சர்வதேச விமான நிலையம் மேலேயும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஒருத்தர் கொல்லப்பட்டதாக இப்போ வரைக்கும் தகவல் வந்திருக்கு. அவரும் ஆசியாவை சேர்ந்தவர் அப்படிங்கிற தகவல் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. அவரை பற்றின தகவல்கள் இன்னும் டீடைல்ஸாக வெளியே வரல. நேற்று இரவு மட்டும் UAE மேல ஏவப்பட்ட 137 ஏவுகணைகள் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறதாக UAE அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது போக 209 ஈரானிய ட்ரோன்கள் UAE நோக்கி வந்திருக்கு. அதுல 14 ட்ரோன்கள் மட்டும்தான் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மீதி எல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக UAE தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பஹ்ரைன்ல மனாமா அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு ஹோட்டல் மேலேயும் அபார்ட்மெண்ட் மேலேயும் ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. ஏன் அந்த தாக்குதல் நடத்தினாங்கன்னா, அமெரிக்க ராணுவ படையினர் படைத்தளங்களை எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு அந்த ஹோட்டல்லையும் அந்த அபார்ட்மெண்ட்லையும் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு ஈரான் தரப்புல சொல்றாங்க. அதனால்தான் அதை குறி வச்சு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பஹ்ரைன் 45 ஏவுகணைகளையும் 9 ட்ரோன்களையும் சுட்டி வீழ்த்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இங்க நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ஏன் UAE பஹ்ரைன் மேல மட்டும் இவ்வளவு அதிகப்படியான தாக்குதல் நடக்குது அப்படின்னா, இந்த இரண்டு நாடுகளும் இஸ்ரேலோட போடப்பட்ட அந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல கையெழுத்து போட்ட நாடுகள், இஸ்ரேலோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நாடுகள், அமெரிக்காவோடையும் நெருக்கமாக இருக்கிற நாடுகள். அந்த அடிப்படையில ஈரான் இந்த இரண்டு நாடுகளையும் மிக தீவிரமாக குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. நம்ம நேத்து வீடியோல சொன்ன மாதிரியே ஈரான் தங்களுடைய வலுவான ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. அதாவது ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியை முடக்கிறதாக ஈரான் அறிவிச்சிட்டாங்க. இந்த கடல் பகுதி வழியாக தான் ஆசிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா கத்தார், சவுதி போன்ற நாடுகள் எல்லாம் இந்த வழியாக தான் எண்ணெயை மிகப்பெரிய அளவுல ஏற்றுமதி பண்ணுவாங்க. அந்த எண்ணெய் ஏற்றுமதி, கப்பல் போக்குவரத்து இப்போ முடக்கப்பட்டிருக்கு. இதனால உலக அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலை மிகப்பெரிய அளவுல உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளையும் இது பாதிக்கக்கூடும். சரி, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் கிட்ட இருந்து அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய ராணுவ கப்பல்களால மீட்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்றாங்க. காரணம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் அகலம் மட்டும்தான் இருக்கு. அந்த குறுகிய பகுதியில ஈரான் கன்னி வெடிகளை தண்ணீருக்கு அடியில வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஒருவேளை ஏதாவது கப்பல் அந்த பக்கம் கடந்து போச்சு, ராணுவ கப்பலே அந்த பக்கம் வந்தாலும் அதன் மூலமாக மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை ஒன்றும் கிடையாது. ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அவசர கூட்டத்தை ஒன்று நடத்தினாங்க. அதில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் நடந்துச்சு. ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் இந்த தாக்குதலை கண்டிச்சிருக்காரு. இஸ்ரேல் அமெரிக்காவையும் கண்டிச்சிருக்காரு, பதில் தாக்குதல் நடத்தின ஈரானையும் கண்டிச்சிருக்காரு. உடனடியாக தாக்குதலை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு வழக்கம் போல அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. ஐநாவினுடைய பேச்சுக்கு இந்த இடத்துல மரியாதை இல்லை அப்படிங்கிறத இந்த இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மேல் நடத்தின தாக்குதல் திரும்பவும் உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டத்தில் ரஷ்யா, சைனா போன்ற ஒரு 14 நாடுகள் மட்டும்தான் அமெரிக்கா, இஸ்ரேல் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கண்டிச்சிருக்காங்க. மீது நாடுகள் எல்லாம் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு மட்டும்தான் பேசியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற தமிழர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய குடும்பத்தினர் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை அறிவிச்சிருக்காங்க. ஸ்கிரீன்ல அந்த ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். அந்த ஹெல்ப்லைன் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய உறவினர் பற்றியோ அங்க இருக்கிற நிலைமை பற்றியோ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த தாக்குதலை தீவிரப்படுத்துவோம்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பதில் தாக்குதலையும் நாங்கள் தீவிரப்படுத்துவோம் சொல்லி ஈரானும் சொல்லியிருக்காங்க. கல்ஃப் நாடுகளும் இந்த போருக்குள்ள இழுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இது எங்க போகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை பற்றியெல்லாம் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வேறொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. மார்ச் 1 பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் தந்தை, மக்களின் கனவுகளை நனவாக்க வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண்நேரு.